வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருப்பீங்க என்னோடய வீடியோவுக்கு. கூடிய சீக்கிரமாகவே என்னுடைய வீடியோஸ் எல்லாமே வரும். ஓகே, பழைய வீடியோஸ் எல்லாம் நான் வெக்கேஷனில் இருக்கிறதுனால என்னோடய வீடியோஸ் போட முடியல. ஓகே, சீக்கிரமாகவே சில டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லா வீடியோவும் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து தஞ்சாவூர் போயிட்டுருக்கோம். ஸோ தஞ்சாவூர் போகிற வழியில் எடுத்த வீடியோ தான் இது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வந்தது வந்து தஞ்சாவூர் வந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் நைட்டு வந்துவிட்டோம். ஒரு 7 மணி 8 மணி ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த டைமில் எங்களால் வீடியோ எடுக்க முடியல. எல்லாருமே வந்து டயர்டு. ஸோ சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டோம். இப்போ காலையில் வந்து கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சாச்சு. இதுதான் நாங்கள் வந்து புக் பண்ண ரூமு. அதாவது ஹோட்டலில் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு நார்மலான ரூம் தான். நல்லா இருந்துச்சு, வசதியாகவே இருந்தது. பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஒரே பெட்டு தான் கொடுத்துருந்தாங்க. பட் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிட்டோம் 4 பேருமே. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டு, ரொம்ப பசி வேறு காலையில். சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி ஒரு ஹோட்டல் பக்கத்துலேயே வந்து ஹோட்டல் வந்து இன்னும் ரொம்ப பக்கத்துலேயே இருந்துச்சு. அங்கேயே வண்டியை நிப்பாட்டிட்டு அங்கேயே வந்து பூரி, இட்லி, பொங்கல் இதெல்லாம் இருந்தது. ஸோ என் பையன் இட்லி சாப்பிட்டான், நான் பூரி சாப்பிட்டேன். சின்னவனுக்கும் வந்து பூரி கொடுத்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஓகே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பக்கத்துலேயே தான் கோயிலும். ஸோ கிளம்பிட்டோம். கிளம்பி வந்ததுக்கப்புறமா பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்து நாங்கள் யூட்டர்ன் அடிச்சுட்டு தான் வர மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக என்னென்னா, நான் யூட்டர்ன் அடிக்க தேவையில்லை, நம்ம அங்கேயே போயிடலாம். பட் நம்ம அந்த இடத்துல திரும்பலாம். பட் நான் வந்து கோயிலை வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுறதுக்காக நான் வந்து ஃபுல்லாகவே வந்து அப்புறமா யூட்டர்ன் அடிச்சுட்டு பார்க்கிங் ஏரியாவில் போய்ட்டு பார்க் பண்ணிட்டேன் வண்டியை பார்க் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அங்கே வந்து பார்க்கிங்க்கு வந்து காசு வாங்குவாங்க. பார்க்கிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. ஓகே, அதை முடிச்சுட்டு கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ கோயிலோட வியூ வந்து ரொம்ப 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 அழகாக இருந்தது. ராஜராஜ சோழனுடைய கோயில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட் டைமாக முதல் தடவையாக வந்திருக்கேன் தஞ்சாவூருக்கு. நான் முதல் தடவையாக வந்து இந்த கோயிலை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அதுவும் ஃபேமிலியோடு வந்து இவ்வளோ நாள் கழித்து, இத்தனை வருஷம், அதாவது ரொம்ப வருஷமாக வரணும்னு ரொம்ப எதிர்பார்த்துருந்த ஒரு இது தான். வரணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் வர முடியல என்னால். ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக வந்து பார்த்தே ஆகணும்னு சொல்லி வந்து இந்த கோயிலை வந்து பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. நிறைய பேருக்கு இந்த தஞ்சை பெரிய கோயிலை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த வீடியோ மூலயமா எனக்கு தெரிஞ்ச தகவல்களை உங்களுடைய நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த தஞ்சை பெருவுடையார் கோவில், அதாவது பிக் டெம்பிள், அப்படி அதாவது பெரிய கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த தஞ்சை பெரிய கோயில் வந்து பார்த்திங்கன்னா சோழ நாட்டு, அதாவது தஞ்சாவூரில் உள்ள சோழ நாட்டு காவிரி ஆற்றின் தென்கரையில் உள்ள திருவிசைப்பா பாடல் பெற்ற சிவன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலில் வந்து உலக பாரம்பரிய சின்னமும் வந்து இந்த கோயிலில் தான் இருக்குது. இது இந்தியாவிலே வந்து ஒரு இந்தியாவிலேயே இருக்கிற ஒரு கோயில்கள்லேயே வந்து இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில் அப்படின்னு சொல்லலாம். இந்த தமிழர் கட்டிடக்கலைக்கு, அதாவது நம்மளுடைய தமிழர்களுடைய கட்டிடக்கலைக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து இந்த கோயில் வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, அதில் நிறைய கோயில்கள் இருக்குது. இப்போ திருச்சியிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய கோயில்கள் இருக்குது. அதுலேயும் இந்த தஞ்சாவூர் அப்படின்னும் போது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, தஞ்சாவூர்லேயே இது ஒரு பெரிய ஒரு உலக அதிசயம் கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து இந்த கோயில் வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு கோயில் தான் இந்த கோயில். இது வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் நூற்றாண்டில் வந்து புகழ்பெற்ற நம்ம தமிழர் சோழ பேரரசர் முதலாம் ராசராச சோழன், அதாவது ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராஜராஜ சோழன் தான் இந்த கோயிலை வந்து கட்டினார். இவர் வந்து பார்த்திங்கன்னா 1003, அதாவது கிபி 1003லேருந்து 1004ஆம் ஆண்டில் வந்து இந்த கோயிலை கட்டுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா 1010ஆம் ஆண்டு தான் வந்து இந்த கோயிலை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இப்போ அதாவது 2010ஆம் ஆண்டு, இப்போ நம்ம 2024 இருக்கோம். இந்த 2010ஆம் ஆண்டோட வந்து பார்த்திங்கன்னா 1000 வருஷம் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. அது வந்து ஒரு பெரிய
பூஜைகள்லாம் பண்ணி ரொம்ப ஃபங்க்ஷன்லாம் கொண்டாடினாங்க. அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். ஒரு கோயில் வந்து கட்டி 1000 வருஷம் வந்து இருக்குது, இப்போவும் அழியாமல் இருக்குது, இப்போவும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, அப்போ எவ்வளோ வந்து ஒரு 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 ஸ்ட்ராங்காக அந்த காலத்திலே வந்து கட்டிடக்கலைகள் வந்து எப்படி இருந்திருக்குன்றதை நீங்கள் வந்து நம்ம பார்த்துக்கலாம். நம்ம தமிழர்கள் வந்து எவ்வளோ அந்த அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு உன்னிப்பாக சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, உள்ளே போய் பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சுது. நிறைய அதிசயங்கள் இருக்குது. நிறைய லெட்டர்ஸ்லாம் பதிச்சிருக்காங்க. நம்மளுடைய தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே பதிச்சிருக்காங்க. அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். நம்மளுடைய பாரம்பரியத்தை வந்து அதிலே வந்து காட்டுறதுங்கிறது, நம்மளுடைய ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, நம்மளுடைய தமிழர்களுடைய ஹிஸ்ட்ரியை வந்து இதில் இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். நான் முதல் தடவையாக வந்த இந்த கோயிலுக்கு இது வந்து எனக்கு பார்க்க அவ்வளோ ஒரு இதுவாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நாங்கள் கோயிலை ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப 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 சந்தோஷமாகவும் இருந்தது. இன்னொரு விஷயம் இந்த கோயிலை பற்றி சொல்லணும். இந்த கோயிலில் வந்து தமிழகத்திலேயே வந்து ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலா தலமாக தான் இந்த கோயில் இருக்குது. 1987ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஐக்கிய நாடுகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஐக்கிய நாடுகள் கல்வி, அறிவியல், பண்பாட்டு அப்படிங்கிற நிறுவனம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை வந்து ஒரு உலக பாரம்பரிய சின்னம் அப்படின்னு சொல்லி இதை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இது வந்து ஒரு அழியாத சோழர் பெருங்கோயில்களில் வந்து இதுவும் ஒரு கோயில் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கோயிலில் நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு இதுலையுமே அதிலே டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நான் படித்த சில தகவல்கள் மட்டும்தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் நீங்கள் கோயிலுக்கு உள்ளே என்ட்ரானோடனே வந்து உங்களுக்கு செப்பல் வைக்கிறதுக்கும் தனியாக வந்து எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் நிறைய பொருள்கள் வாங்கலாம். கைவினை பொருட்கள் வந்து நிறைய இருக்கும். நாங்கள் வந்து தலையாட்டி பொம்மை வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டாச்சு ஒன்று வாங்கியிருந்தோம். அதாவது நம்ம ராஜராஜ சோழனுடைய இந்த கோயில் இருக்குல்ல, இந்த கோயிலுடைய ஸ்டாச்சு வந்து வாங்கியிருந்தேன். அதுவும் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்கள் உள்ளே வந்தீங்கனாலே நிறைய பொருள்கள் இருக்கும். குழந்தைங்க விளையாடுறதுக்கும் நிறைய பொருள்கள் வச்சுருப்பாங்க. கைவினை பொருட்கள் நிறைய இருக்கும். ஆனால் கொஞ்சம் ரேட் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ நம்ம வந்து அவங்க சொல்கிற விலையில தான் வந்து இது பண்ண வேண்டியதாக இருக்குது. பார்கெயினும் பண்ண முடியல. ஏன்னா பார்கெயின் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்றாங்க. ஸோ செப்பல் வைக்கிறதுக்கும் வந்து தனித்தனியான பேக் கொடுத்துட்டாங்க. அந்த பேக்கில் தான் நான் எடுத்துகிட்டு போய் செப்பல்லாம் வச்சேன். செப்பல்லாம் வச்சுட்டு ஒரு டோக்கன் கொடுத்துருவாங்க. ஒரு செப்பலுக்கு வந்து 5 ரூபா அப்படின்னு. நாங்கள் 4 பேர் இருந்தனால 20 ரூபா வந்து டோக்கன் கொடுத்துருந்தாங்க. நம்பர் பார்த்துட்டாடி நாங்கள் போன டைமில் வந்து ஸ்கூல்லேருந்து பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. சின்ன பசங்க எல்லாம் அவங்களும் இந்த கோயிலை சுற்றி பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ எங்களுக்கும் அப்படியே நாங்களும் அப்படியே அவங்க கூட ஜாயின் பண்ணிட்டோம். சின்ன பசங்க நல்லா இருந்துச்சு. என்னுடைய பெரிய பையன் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கான். ஸோ அவனுடைய சேம் அதே கிளாஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா கல்வெட்டுக்களில் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் வந்து நிறைய பொறிச்சிருப்பாங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது இல்லாமல் ஒரு கைடு வந்து அதை வந்து பெருசாக சொல்லிட்டு இருந்தார். ஸோ அந்த இதுவும் பாருங்கள், நீங்களே உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். 1000 வருஷம் பழமையான தமிழ் எழுத்துக்கள். ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம். இந்த கோயிலுக்கு இன்னொரு பேர் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம். தட்சிண கைலாஷ், தென் கைலாய்.
பர்வத கைலாஷ். இந்த கோபுர விமானத்துக்கு கீழே கைலாய காட்சிகள் எம்போசியில் உலகத்தில் ஒரு கோயில். மைசூருக்கு மேலே 1008 நந்திகள் இருக்கு. கீழ்த்தவன் 282 லிங்க திருமணிகள். உங்களுக்கு கைடு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அங்கே இருப்பாங்க. நம்ம அவங்க கேட்குற சார்ஜஸ் என்னன்னு தெரியல, ஏன்னா நான் கைடு கிட்ட பேசலை. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம கேட்டோம்னா அவங்களே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து தேவையில்லை அப்படின்றதுனால விட்டுட்டேன். பட் நிறைய நார்த் இந்தியாவிலேருந்துலாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதே மாதிரி ஆந்திராவிலேருந்து நிறைய பேர் தெலுங்கு பேசுகிறவங்க நான் பார்த்துருந்தேன். இது மாதிரி வந்திருந்தாங்க. இந்த கட்டிடக்கலைகளை பார்த்தாலே அதுலேயே வந்து ஒரு எப்படி வந்து இந்த மாதிரி அந்த காலத்தில் எப்படி பண்ணாங்க, இது எப்படி வந்து சாத்தியமாக இருந்துச்சு அப்படிங்கிறதே ஒரு ஒரு அதிசயமாக இருந்தது. ஒரே கல்லுலே வந்து நிறைய சிற்பங்கள் வந்து செதுக்கியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும், ரொம்ப இப்படி வந்து நம்ம கட்டிடக்கலைகள், நம்ம தமிழர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கட்டிடக்கலைகளில் வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இந்த கோயிலை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த கோயிலுடைய உயரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு உயரம். அந்த மாதிரி உயரத்தை பார்க்கவே முடியாது. அவ்வளோ ஹைட்டு, நல்ல ஒரு எப்படி இவ்வளோ நாளாக இத்தனை வருஷமாக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதே ஒரு அதிசயம் தான் நமக்கு. இந்த கோயிலுடைய உயரம் வந்து 216 அடி வந்து உயரம் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் அங்கே படிச்சிருந்தேன், அங்கே போட்டிருந்தாங்க அதுலேயும். இதில் நிறைய வந்து மாமன்னர்களுடைய சிறப்பம்சங்கள்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாமே படிங்க. ஒரு முக்கியமான தகவல்களையும் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். 1954 நம்ம தஞ்சை பெரிய கோயிலுடைய பெருமையை வந்து நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிற வகையில் வந்து பார்த்திங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு 1000 ரூபாய் நோட்டை வந்து வெளியிட்டாங்க. அது வந்து 1954ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து அந்த 1000 ரூபாய் நோட்டை வந்து வெளியிட்டாங்க. அந்த 1000 ரூபாய் நோட்டில் நம்ம தஞ்சை பெரிய கோயிலுடைய சின்னம் வந்து அதில் இருக்கும். அதாவது அந்த ஃபோட்டோ வந்து அதில் இருக்கும். இந்த ராஜராஜ சோழன் வந்து ஏன் இந்த கோயிலை கட்டினார், அதுக்கான ஒரு முன் உதாரணம் இருக்கும்ல. எதையாவது பார்த்துட்டு ஓகே இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம கோயிலை கட்டுவாங்கள்ல, அதுக்கான எண்ணங்கள் எப்படி அவருக்கு தோணுச்சு அப்படின்னா, காஞ்சிபுரத்தில், அதாவது காஞ்சியில் வந்து ராசசிம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ராசசிம்மன் அப்படிங்கிற அரசர் வந்து கைலநாதர் கோயில் அப்படிங்கிற அந்த கோயிலை வந்து கட்டினார். ஸோ அந்த கோயிலை வந்து ராஜராஜ சோழன் வந்து பார்த்தோன்னே அது பிடிச்சி போய் இதே மாதிரி ஒரு கோயிலை நம்ம இடத்துல நம்ம ஊரில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு கோயிலை ஒரு முன் உதாரணமாக எடுத்தவர் தான் இந்த ராஜராஜ சோழன். எடுத்து இந்த கோயிலை வந்து ரொம்ப மிகவும் பிரம்மாண்டமாக, அதை விட பிரம்மாண்டமாக வந்து கட்டணும்னு சொல்லி தான் இந்த கோயிலை வந்து கட்டினார். நாங்கள் உள்ளே என்ட்ரானே இந்த நந்தியுடைய சிலைகளை பார்த்தோம். அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு அந்த நந்தி சிலை. ஏன்னா தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள ஒரு பெரிய நந்தி ஒரே கல்லால் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இதோடைய உயரம் வந்து 14 மீட்டர், நீளம் வந்து 7 மீட்டர், அகலம் வந்து 3 மீட்டர் அப்படின்னு அதில் போட்டிருந்தது. நான் அதையும் பார்த்து படித்தேன். இந்த நந்தியோடைய சிலை இருக்குல்ல, அது வந்து பார்க்கும்போதே அப்படி ஒரு பிரம்மாண்டம் மட்டும் இல்லை, அது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வியப்பாகவே இருக்கும். எப்படி ஒரே கல்லில் எப்படி இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வியப்பாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ராஜராஜ சோழனுடைய இந்த தஞ்சை கோயிலுக்கு, நீங்கள் பெரிய கோயிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் போங்க. இது கண்டிப்பாக எல்லாருமே இந்த கோயிலுக்கு போகலாம். இந்த கோயிலுக்கு போய் பார்த்து இந்த கோயிலுடைய சிறப்பம்சங்கள் என்ன, எப்படி இந்த கோயிலை கட்டினாங்க, இதோடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத அங்கே இருக்கிற லோக்கல் வந்து கைடு இருப்பாங்க. நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கனாலே அவங்களே உங்களுக்கு எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் இதை கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இது மூலிமா கற்றுக்க முடியும். நான் இந்த வீடியோ எடுக்கும்போது நிறைய வீடியோஸ் வந்து என்னால் கட் பண்ணவே முடியல. ஏன்னா அவ்வளோ வந்து அழகாக இருந்தது. அதனால தான் இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும். இருக்குல்ல, ரொம்ப அருமையாக அந்த காலத்துலேயே அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாரு, அதை கட்டியிருக்காங்க அந்த காலத்தில். கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக அந்த காலத்திலே வந்து ஒரு கல்லில் செதுக்கியிருக்காங்கன்னா பெரிய விஷயம். தூண்கள் வந்து எப்படி அழகாக பண்ணியிருக்காங்களே.